வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான வித்தியாசமான பதிவில் 60 வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான 5 வகையான மனிதர்களிடம் தேவையான எல்லையை நம்ம வைத்துக்கொள்ளணும், ஏன் அது நம்மளுடைய மனநலத்திற்கும் உடல்நலத்திற்கும் முக்கியமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏன்னா 60 வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது தாத்தா பாட்டிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அவங்களுடைய அனுபவங்களினுடைய பொக்கிஷம் தான். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு உதவக்கூடிய மிக முக்கியமான விஷயமே மன அமைதியும் சுய ஏற்றுக்கொள்ளலும் தான். அதாவது இன்னர் பீஸ் இருக்கணும், செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்ம அந்த 50-60 வயதுகளில் வாழ்வதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய விருப்பத்திற்காகவும் நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காகவும் நேரத்தை செலவிடுறது தான் உண்மையான நிம்மதியை கொடுக்கும். அப்போ 60 வயதுக்கு அப்புறம் நம்ம கவனமாக சில பவுண்டரிஸ், அதாவது எல்லைகளை வகுத்து கொண்டு சில தவிர்க்க வேண்டிய மனிதர்களை தவிர்த்துட்டு வாழணும். அந்த தவிர்க்க வேண்டிய 5 வகையான மனிதர்கள் யார் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தீராத நச்சுத்தன்மை கொண்டவர்கள், அதாவது டாக்ஸிக்காக இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்னஸ் பண்ணுறவங்க, கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் கூட நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டு இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாமே. இப்போ மற்றவர்களை குறை கூறுவது அல்லது கிண்டல் செய்வதையே வாடிக்கையாக கொண்டவர்கள், இவங்களால் நம்மளுடைய பக்கத்தில் சேர்க்கக்கூடாது. இவங்ககிட்ட நம்ம ஏன் விலகி இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த 50-60 வயதுகளில் மூளையினுடைய நரம்புகளும் உடலினுடைய அதிகப்படியான எதிர்மறை அதிர்வுகளை தாங்கக்கூடிய சக்தியை நம்ம மெல்ல மெல்ல இழந்துகிட்டு இருப்போம். அந்த டைமில் இவங்களுடைய தொடர்ச்சியான எதிர்மறை பேச்சுக்கள், அதாவது நெகட்டிவான ஸ்பீச்சஸ், அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே நம்மளுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி பிபி ப்ராப்ளத்தை நமக்கு உயர்த்தக்கூடும், அதாவது ரத்த அழுத்தத்தை உயர்த்தக்கூடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம அவங்க கிட்ட விலகி இருக்கணும். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் தேவையற்ற தலையீடு செய்கிறவங்க கிட்ட நம்ம வச்சிக்கவே கூடாது. ஸோ ஓவர் இன்டர்ஃபரிங் ஆக ஒரு விஷயத்தில் ஓவராக இன்டர்ஃபரிங் ஆகிறவங்க அண்ட் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் கண்ட்ரோலிங் பண்ணுறவங்க கிட்டலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் உங்களுடைய அன்றாட செயல்களில் தேவையற்ற கருத்துக்களை திணிக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க கிட்ட இருந்து ஏன் விலகி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50-60 வயதுகளில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கட்டம் நமக்கான கட்டம் தான். ஸோ நாம தான் நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம். அப்போ நம்ம மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அவர்களுடைய ஆலோசனைகள் படி வாழக்கூடிய போது என்ன ஆகும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையும் சுதந்திரமும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலாம். ஸோ இது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நிம்மதியை அந்த 50-60 வயதுகளில் கெடுத்துவிடும். அதனால் நாம் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணுன்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உங்களை பயன்படுத்தி கொள்பவர்கள், அதாவது எனர்ஜி ட்ரைனர்ஸ்னு சொல்லுவாங்க, டேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம 50-60 வயதுகள் இருக்கும்போது அவங்க பக்கத்துலேயே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இந்த உங்களை பயன்படுத்தி கொள்பவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்களினுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய நேரத்தையும் உதவியையும் மட்டுமே தேடி வருவாங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் போது ஒருபோதுமே அவங்க அருகில் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களிடமிருந்து ஏன் நம்ம இந்த 50-60 வயதுகளில் விலகி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆற்றலையும் மன வலிமையையும் மதிப்பு மிக்கதாக வைத்துக்கொள்ள வேண்டிய வயது இது. ஸோ நீங்கள் வேல்யூபிள் திங்ஸ்க்காக தான் உங்களுடைய டைமை நீங்கள் செலவு பண்ணணும், உங்களுடைய மதிப்பு நீங்கள் செலவு பண்ணணும். ஆனால் அந்த மதிப்பு, மன வலிமை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. திருப்பி அவங்களை உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய சக்தியை உங்களை சோர்ந்து போக செய்யக்கூடிய அளவுக்கு வீணடிச்சுட்டு உங்களுடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களை பயன்படுத்தி கொள்றவங்க அது நமக்கு பச்சையாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும், நம்மளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம அவங்க கிட்ட இருந்து விலகி விடுவது நம்மளுடைய சுயமரியாதைக்கு நல்லதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா வம்பு பேசுபவர்கள் மற்றும் வதந்திகளை பரப்புறவங்க, காசிப் பேசுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்களே எப்போதுமே சண்டைகளை ஏற்படுத்துகிற மாதிரி, நிறைய வம்பு பேச்சுகளை வளர்க்குற மாதிரி தான் இருக்கும், வெட்டி பேச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத நிறைய நரேட்டிவ்ஸ் செட் பண்ணுவாங்க, வதந்திகளை பரப்பிக்கிட்டே போவாங்க, ஃபால்ஸ் நியூஸ் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரிடம் என்ன பேசுகிறார்கள் அப்படின்ற அந்த கவலையே அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் மற்றவர்களை பற்றி வம்பு பேசுகிறதும் இல்லாததை சொல்லி குழப்பங்களை உருவாக்குறது தான் இவங்களுடைய குணமே. ஸோ இந்த மாதிரி வம்பு பேசுபவர்கள் மற்றும் வதந்திகளை பரப்புகிறவங்க கிட்ட நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இவங்க கிட்ட நம்ம ஏன் விலகி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா
இவங்களோட வந்து பழகுவது தேவையில்லாத பிரச்சனைகளிலும் வீண் வாதங்களிலும் நம்மளை வந்து இழுத்து போய்விட்டுரும். அப்போ அமைதியான முதுமைக்கு வீண் குழப்பங்கள் எந்த விதத்திலுமே வந்து உதவாது. ஸோ நம்ம அந்த 50-60 வயதில் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி வம்பு பேசுகிறவங்களுடைய வதந்திகளை பரப்புறவங்க கூட இருக்கும்போது நாமளும் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போயிடுவோம். நாமளும் வதந்திகளை பரப்ப ஆரம்பிப்போம். நம்மளுடைய மன அமைதியை வந்து கெட்டு போயிடும். ஸோ அது உடலையும் பாதிக்கும், மனதையும் பாதிக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அவங்க கிட்ட நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 5ஆவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு யார் அளிக்கலையோ அந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புள்ஸ் கூட நம்ம வந்து இருக்கக்கூடாது. அண்ட் டிஸ்மிஸ்ஸிவ் பீப்புள்ஸ் கூட வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்க தவறியவர்கள் அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது, அனுபவம் மற்றும் கருத்துக்களை மதிக்காமல் உங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலும் கேலியாகவும் வந்து இவங்கெல்லாம் பேசுவாங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பேச்சு இருக்கக்கூடாது. இவங்ககிட்ட இருந்து ஏன் விலகி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எவரிடமும் இடைவெளியை பேணுவது மனநலத்திற்கு மிகவும் அவசியமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சுயமரியாதை இழக்கப்படக்கூடிய இடத்துல மன அமைதி வந்து இருக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காதவர்களோட இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. மதியாத தலைவாசல் மிதியாது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மதிப்பு வந்து ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா நம்மளை அவங்க மதிக்கலைன்னா நம்ம அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய உதவியோ நம்மளுடைய எந்த விஷயமே அவங்களுக்கு வந்து தேவை கிடையாதுன்றது அர்த்தம். நம்ம அந்த இடத்த விட்டு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸு, இந்த மாதிரி வதந்திகள், இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய உடல்நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் இவங்களெல்லாம் தவிர்க்கிறது ஏன் நம்மளுடைய மனநலத்திற்கும் உடல்நலத்திற்கும் முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவையற்ற மனிதர்களினுடைய தொடர்புகளை தவிர்ப்பதன் மூலமாக மூளைக்கு கிடைக்கக்கூடிய மன அழுத்தம் அது வந்து நமக்கு வந்து குறையும். ஸோ இது வந்து கவலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்சைட்டி, மனச்சோர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் நம்மை நெருங்காமல் பாதுகாத்து எப்போதுமே நம்மளை வந்து நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த 50-60 வயதில் நமக்கு தேவைப்படக்கூடியதும் இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான். ஸோ இது வந்து நம்மளுடைய உடல்நலத்தையுமே பாதுகாக்கும். ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே நமக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் பண்ணாது, உடல்நலத்தை பாதுகாக்கும். அப்போ மன அமைதி ஆரோக்கியமாக இருக்கும்போது அது உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது தான். அப்போ அந்த 50-60 வயதுகளில் நச்சு தொடர்பு குறையும் போது என்ன ஆகுதுன்னா தூக்கமின்மை, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளம், செரிமான கோளாறுகள், இது எல்லாமே நமக்கு வந்து எதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இல்லாமல் பல உடல்நல பிரச்சனைகள் தானாகவே கட்டுக்குள்ள வரும். ஏன்னா அமைதியான மன அமைதி நமக்கு இருக்கும்போது உடலையுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். ஸோ அப்போ அதுதான் வந்து ஆரோக்கியமான முதுமைக்கான ஒரு தேவையாகவும் இருக்குது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத நபர்களோட உங்களுக்கு வந்து வீண் வம்புகள், வீண் சண்டைகள் பண்ணக்கூடிய அல்லது உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய உங்களுடைய முகத்திற்கு முன்னாடி ஒரு விஷயங்களை பேசிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயங்களை பேசக்கூடிய இந்த மாதிரி ஆட்களோட நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இனிமேலும் உங்களுக்கு அந்த மாதிரியான உறவுகள் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து விலகி இருங்க. உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் மென்மேலும் அப்போ தான் வளர்த்து கொள்ள முடியும். உடல்நலத்தையும் மனநலத்தையும் அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள முடியும். சமூகம் சார்ந்த சிந்தனைகள் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த 50-60 வயதுகளையும் நம்மளால் இருக்க முடியும். ஸோ அந்த 50-60 வயதுகளையும் சமூகம் சார்ந்த சிந்தனையோடு நம்ம வாழணும்னா அதற்கு சமூகம் சார்ந்த சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய மக்களோட நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொள்ளணுமே தவிர வீண் பேச்சு, வீண் விவாதங்களை வளர்க்கக்கூடிய, சண்டைகள் போடக்கூடிய, அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உருவாக்கக்கூடிய மனிதர்களோடு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் இருக்காதீங்க, நலமோடு இருங்க. இந்த 50-60 வயதுகளையும் அந்த முதுமை காலத்தை இனிமையாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.